கர்த்தர் நல்லவர். நாம் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் கடைசி வசனம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இங்கதான் இருக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல நாம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை உண்டாகாமலும் தேவனுடைய நன்மை உண்டாகாமலும் சாபம் அல்லது பலவிதமான போராட்டம், பலவிதமான வறட்சிகள், பலவிதமான காரியங்களுக்கு, அதாவது விரும்பத்தகாத காரியங்களுக்கு அடிப்படையா இருக்கிற விஷயத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல போறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் மிகவும் கவனிக்க வேண்டியதும் மிகவும் கவன ஈனமாய் இருப்பதுமாகிய ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டில் மிக கொடூரமான ஒரு விஷம் பாட்டில் தொட்டு அப்படி நாக்கில் வச்சா செத்துருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டில் வீட்டில் இருக்குது. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதை எப்படி பயன்படுத்துவீங்க? எப்பயும் போல் டம்ளர் வைக்கிற இடத்துல, தண்ணி வைக்கிற இடத்துல, சாப்பாடு வைக்கிற இடத்துல அப்படி அதை பயன்படுத்துவீங்களா? வச்சிருப்பீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ரொம்ப கொடூரமான ஒரு விஷத்தை நீங்க எப்படி அதை வச்சிருப்பீங்க? வச்சிருக்கணும் வீட்டில், வேற வழி இல்லை. அதை என்ன செய்வீங்க? எப்படி வச்சிருப்பீங்க? யாருக்கும் தெரியாம அந்த அந்த சூப்பர் பக் அப்படி உங்களுக்கு சொன்னாதான் புரியும். மூட்டைப்பூச்சி மருந்துன்னு வைங்களேன். பக்டோன் சூப்பர் பக் எல்லாம் ஒரே கம்பெனி தான். அதை விட கொடூரமானது விஷம் இருக்கு. எப்படி வச்சிருப்பீங்க? யாருக்கும் தெரியாம வச்சிருப்பீங்க, யாரும் தொட முடியாம வச்சிருப்பீங்க. அப்படித்தானே? அப்படியா இல்லையா? இல்ல எல்லாரும் எடுக்கிற மாதிரி, எல்லாரும் கலட்டி பாக்குற மாதிரி, சின்ன பிள்ளைலாம் வந்து அதை அப்படி வச்சிருப்பீங்களா? இல்ல. அல்லேலூயா. அதை ஏன் அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுறோம்? சொல்லுங்க. ஏன் அதை அவ்வளவு ஜாக்கிரதையா கையாண்டு அதை ஓரத்துல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு கிழிச்சு மறைச்சு நல்லா பூட்டி ஒரு பைக்குள்ள போட்டு சுத்தி கெட்டி ஓரத்துல வச்சிருப்போம். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு என்ன செய்யணும்? அவசரத்துக்குன்னா வீட்டுல சண்டை இருக்கும் போது இல்ல, மூட்டை கடியும் போது, ஏதோ ஒரு காரியத்துக்காக அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு, ஆமே, எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு எடுக்கும் போது யாருக்கும் பாதிப்பு இல்லாம நம்ம எடுப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, நம்முடைய சரீரத்துல மிகப்பெரிய ஒரு விஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துல ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையவே அழிச்சு ஒரு மனுஷனையே நரகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்குள்ள ஒரு விஷத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாராம் நம்முடைய சரீரத்துல. யாருக்கு தெரியும்? உங்க வாயில இருக்குதே, எது? நாக்கு. அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. அது அநேகருடைய வாழ்க்கையில சிந்தி, அநேகருடைய வாழ்க்கையில கொட்டி, அநேகருடைய வாழ்க்கைய சொல்லுங்களேன். விஷம் என்ன செய்யும்? கொன்றுது.
அல்லேலூயா. வாயிலிருந்து வர்ற வார்த்தை அநேகர் என்ன செஞ்சிருது? மனசை நோகடிச்சா பரவாயில்ல, சாகடிச்சிருது. நான் சொல்லல, வாசிங்க, வாசிச்சதானே, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சதானே. யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனமா? வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. என்னதுங்க? சும்மா சாதாரண விஷம் கிடையாது. இந்த மூட்டைப்பூச்சி பவுடரை குடிச்சிட்டு சில பேர் வந்து செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது 2 பாக்கெட் குடிச்சாலும் வகுத்த கலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் புண்ணா போகும், அவ்வளோதான். நான் மருந்தை குடிச்சிட்டேன் தாங்களே தண்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மூட்டைப்பூச்சி பவுடர் கிடையாது. இது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. எதுங்க? யாரு சரியா சொல்லுவா? யாரு சரியா சொல்லுவா? ஏன் நாக்குன்னு சொல்ல முடியல, சொல்ல மாட்டாங்க. அது நாக்கு, அது நாக்கு. என்ன நாக்கு? யாரு நாக்கு? நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் விஷம் நிறைஞ்சுதான் இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் நாக்குல, சும்மா சொல்லுங்க, இல்ல பக்கத்துல கையை பிடிச்சாதான் சொல்லுவீங்களா? நாக்குங்கிறது விஷம் நிறைந்தது. நான் சொல்லல, கர்த்தருடைய வசனம் தெளிவா சொல்லுது. சாவுக்கு ஏதுவான விஷயம் அதுவும். அல்லேலூயா. ஆமா, நம்ம நாக்குல இருந்தா நம்மளை தானே கொல்லும் முதல்ல. ஆமென். இது பேசுறவனையும் கொல்லும், அந்த பேச்சை கேட்கிறவனும் சாவான். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆவிக்குரிய ஜீவியத்துல வசனம், அதே அதிகாரம் மேல உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 2வது வசனத்தை, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நிறைய தப்பு செய்யறோம், அநேக விஷயங்கள்ல அப்படி தவறிடுறோம். ஆமென். ஒருவன் சொல் தவறாதவனானால், சொல்லுங்க, சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும், தன்னுடைய சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கடிவாளம் போட்டு குதிரையை எப்படி அடக்கி தன் இஷ்டத்துக்கு நடத்த முடியுமோ அது மாதிரி தன் சரீரம் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ண கூடியவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் அடுத்த வசனம் பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தை திருப்பி நடத்துகிறோம். கப்பல் அவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்ன சுக்கான் முழு கப்பலை என்ன செஞ்சிருது? திருப்பி இருந்தது போல அப்படின்னு அவர் எழுதுறார். இதெல்லாம் உவமைகளா என்ன செய்யறாரு? நம்முடைய சரீரம் ரொம்ப பெருசா இருந்தாலும் அத எதை வச்சு கர்த்தர் வந்து அளக்கிறார்னா பேசுற வார்த்தையை வச்சுதான். ஒருத்தன் சொல் தவறாதவனானால், அப்படின்னு சொல் தவறுதல்னா என்ன அர்த்தம்? சொல் தவறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லிட்டு செய்யறது இல்லை, அல்லது சொன்னதை இல்லைன்னு சொல்றது. நீ அப்ப சொன்ன இல்லவே இல்லை, என்ன வர்றேன்னு சொன்னீங்க, வரல, இல்ல பாஸ்டர், இந்த அப்படி சொல் தவறக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நாம் கிறிஸ்துவுக்குள்ள பூரணராகும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும், பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ள பூரணர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்படின்னா பூரணராகணும்னா பூரணராகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப சிம்பிள். அவன் பூரண புருஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வாய்
வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை தவறாதவன், சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். ஒரு வார்த்தை கூட நான் பேசுனதை மாத்தி பேசுனதே கிடையாதுங்கிறவன் கை உயர்த்த முடியுமா? என் வாயிலிருந்து பொய்யுங்கிறது ஒரு இம்மி அளவு கூட வந்தது கிடையாதுங்கிறவன் கை உயர்த்துங்க. கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். சின்ன பொய் கூட நான் சொன்னது கிடையாது. ஐயா சாப்பிடுங்க, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படி. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவோம், வாங்க வாங்க டீ குடிங்க. நான் வீட்டில இருந்து கிளம்பும் போதே டீ சாப்பிட்டு வந்தேன். இவங்க டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனா சொல்றது பூரா சின்ன சின்ன காரியங்களை கூட உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் என்ன நினைப்பாங்கிறத பத்தி கவலையே படாம கர்த்தர் என்ன பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னா, நம்முடைய நாவு மிக மிக முக்கியமா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பங்கு பெறுகிறது. நம்முடைய வளர்ச்சியில, நம்முடைய செழிப்புல, நம்முடைய ஆசீர்வாதத்துல, நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதியை கையை விட, காலை விட, கண்ணை விட, காதை விட ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது நாக்கு அல்லது வாய். ஆமென் சொல்லுங்களேன். வாய் அப்படின்னா வெறும் வாய் மட்டும் பேச போறது இல்லை. வெறும் நாக்கு மட்டும், வெறும் நாக்கு எடுத்து இப்படி வச்சா பேசுமா? நாக்கு தான் பேசுறதுக்கு பயன்படுது. இருந்தாலும் வாய் இல்லாட்டி, சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளவு உதடுன்னு சொல்லுவாங்க, இங்கக்குள்ள ஓட்டை இருக்கும், அவங்களால என்ன செய்ய முடியாது சரியா. ஏன் பேச முடியாது? அது காத்து வெளியே போயிடுறதுனால சரியா நாக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது, சரியா பேச முடியாது. அப்படின்னா வாய் என்பது சொல்லை உச்சரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற எல்லாம். வாய்னாலும் சரி, நாக்குனாலும் சரி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மிக மிக முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்ண வேண்டியதும் நாம் கவனிக்க வேண்டியதும் எது? நம்முடைய வாய், வாயின் வார்த்தைகள். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் பிரியமாய் உமக்கு பிரியமாய் இருப்பதாக அப்படின்னு அவர் ஜெபம் பண்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து பாருங்களேன். 19 கடைசிய சங்கீதம் 19 கடைசியில அவர் ஜெபிக்கிறார். தாவீது, என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ரொம்ப பிரியமாய் இருப்பதாக, பிரீதியாய் இருப்பதாக ஜெபிக்கிறார். எதுக்கோ ஜெபம் பண்றோம், எதையோ கேட்கிறோம், எதையோ விரும்புறோம். ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே என் வாயின் வார்த்தை, கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் பாருங்க. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, என்னுடைய இருதயத்தினுடைய நினைவு, தியானம் யாருக்கு பிரியமா இருக்கணும் சொல்லுங்க. உங்க சிந்தனைய எப்படி இருக்குன்னு அந்த இப்ப நான் கேள்விப்படுறேன், எலான் மாஸ்க் தலையில சிப்பு வைக்கிறாராம். இப்ப சிப்பை வச்சு இப்ப செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அமெரிக்கால. எலான் மாஸ்க்னு ஒருத்தர் இருக்கிறார், உலக பணக்காரர்களில் பெரியவர், ஒரு ஆள். அவருடைய இப்ப ஆராய்ச்சியில இப்ப சக்சஸ் ஆயிடுச்சான். மூளையில ஒரு சிப்பை பதிச்சிடுறனா அவன் என்ன செய்யறான்னு கம்ப்யூட்டர்ல, என்ன நினைக்கிறான்னு கம்ப்யூட்டர்ல என்ன செய்யலாம் பார்க்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். உங்க இங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்க சிந்தை எங்க ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமா? நீங்க ஆமேன் சொல்லாம அப்படியே இருக்கும்போது எங்கேயோ போயிருச்சுன்னு நினைக்க வேண்டியிருக்கு. அவருக்கு ஒரு அப்ரோச்மெண்டாத்தே வண்டி ஓட்ட வேண்டி இருக்குது. ஆனா என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனா அந்த சிப்பை மாட்டினால நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, உங்க மண்டையில என்ன ஓடுதுன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல தெரிகிற அளவுக்கு இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி வரும் நாட்கள் ஆளுக்கு ஒரு சிப்பை மாட்டிக்கொள்வோம். கம்ப்யூட்டரை நான் முன்னாடி வைத்துக் கொள்ளுகிறேன். யார் யார் என்னென்ன சிந்திக்கிறார்கள் என்பதை எல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா.
தலையில முடி இருக்கோ இல்லையோ உள்ள கிழிச்சு உள்ள வச்சிருவான், வெளியே தெரியாது. அரிசியை தண்டி இருக்கும் உள்ள, அது எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரியல, கிழிச்சு உள்ள சொருகி வச்சிருவான், தச்சு வெட்டுருவாங்க, வெளியே தெரியாது. ஆனா அது வேலை செய்யும். உன் மூளையில இருக்கிறத பூரா அது ரிசீவ் பண்ணி என்ன சிந்திக்கிற, எங்க போகணும்னு நினைக்கிற, என்ன பேசுற, ஒரிஜினல் என்னது, டூப்ளிகேட் என்னது, என்ன பொய் சொல்ல எல்லாம் தெரியும். அல்லேலூயா. விஞ்ஞான வளர்ச்சி. கடைசி நாட்களில அறிவு பெருத்து போகும். இதெல்லாம் ஆண்டவர் வருகைக்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறதையே இன்னொருத்தர் நினைக்க, அத பார்க்கிற அளவுக்கு அறிவியல் என்ன செஞ்சிருச்சு, வளர்ந்துருச்சு. அவர் அந்த நாட்கள்ல சொல்றார், எவ்வளவு நாட்களுக்கு முன்பதாக, 2800 வருஷத்துக்கு முன்பதாக சொல்லுகிறாரு, என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையும் என் இருதயத்தில் நான் நினைக்கிற நினைவும் தியானமும் உமது சமூகத்தில். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவை நான் தூரத்திலிருந்து அறிகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இவனுக்கு இப்ப மண்டையில சிப்ப வச்சாத்தேன், அதுவும் கம்ப்யூட்டர்ல இணைச்சாத்தேன் தெரியும். ஆனா எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னாகும், அவர் இருக்கிறது பரலோகத்துல இருந்தாலும் உன் சிந்தையில எல்லாம் அவர் அறிஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அவற்றை ஜெபிக்கிறார், என் நினைவுகள், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் தியானங்கள் உமது சமூகத்திலே உமக்கு பிரியமாய் எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டிய, டெய்லி ஜெபம் பண்ண வேண்டியது, என்னுடைய சிந்தை சரியாகணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமா இருக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், உங்க வாயில தாறுமாறா வார்த்தை வருது. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் கேட்கலையா? அல்லேலூயா. வாயில தாறுமாறா வருது, ஒரு நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது, விசுவாசமே இல்லை அப்படின்னா உங்க மனம், உங்க சிந்தை சரியில்லைன்னு அர்த்தம். சட்டியில இருந்தாத்தே. ஆமென் சொல்லுங்களேன். வெறும் வாயில வர்ற வார்த்தை, அந்த போலியான வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நேரம் வராது. ஆமென் சொல்லு. சில நேரங்களில் நடிக்கலாம், சில நேரங்களில் நான் உள்ளத்துல ஒரு பகையை வைத்துக் கொண்டு வெளியே நேசிக்கிறதை போல. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் நமக்கு அனுபவம் தானே. உள்ளே பகையை வைத்திருந்தாலும் வெளியே கொஞ்சுவது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளியே அப்படியே சமாதானமாய் பேசுவதை போல பேசுவது. கொஞ்ச நேரம் தான் இது, கொஞ்ச நேரத்துல வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும். ஏன் அப்படி இருக்குது? அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. பனிரெண்டாம் அதிகாரம் 34வது வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எப்படி பேசுமா? எதனால பேசுமா? இருதயத்துல எது நிறைஞ்சிருக்கோ அதுதான் வாயில வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இருதயத்துல எது நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வெளியே வரும். தெரியாம பேசிட்டேன், தெரியாம வார்த்தை வந்துருச்சு, வாய்ப்பே கிடையாது. எது உள்ள இருக்குதோ அதே வரும். ஆமென் சொல்லுங்களேன். அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு மேஜை மேல ஒரு டம்ளர் நிறைய கசப்பான ஒரு தண்ணி வச்சிருக்கு. என்ன தண்ணி? நிறைய ஃபுல்லா தூக்கும் போது அப்படி சிந்திறது மாதிரி நிரம்பி வச்சிருக்குது. அப்படி நீங்க அப்படி போகும்போது லேசா கை தட்டிருச்சு, அந்த டேபிளை தட்டிருச்சுன்னா என்ன செய்யும்? லேசா சிந்தும். அப்படி ஆடின உடனே சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் இங்கே பாருங்க. நான் பேசுறத பார்த்தாதான் உங்களுக்கு மனசுல, குனிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. அல்லேலூயா. அந்த டேபிள்ல தண்ணி வச்சிருக்குது, அது நிறைய இருக்குது. அப்படி இந்த ஒரு சின்ன பிள்ளை போகும்போது லேசா டேபிளை ஆட்டி விட்டு போயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன செய்யும்?
லேசா சிந்திரும், அந்த நிரம்பி இருக்கிறது சிந்திரும். அந்த சிந்தினது போய் இப்படி எடுத்து நாக்கில் தொட்டு வச்சு பார்த்தா கசக்குது. அதானே சரி? ஆமே. ஆனா அது மட்டும் ரொம்ப இனிக்குதுங்கிறது சரியா? ஐயா, டம்ளர் நிறைய இனிப்பு இருந்தா கீழே சிந்துறது இனிப்பா இருக்கும். கசப்பான தண்ணி கீழே கொட்டினா அல்லேலூயா. ஐயா, உள்ளமெல்லாம் கசப்பா இருக்கு, கொட்டுறது மட்டும் இனிப்பா இருக்க முடியுமா? அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். ஐயா, நான் இப்படி பேசுறது ஏன் தெரியாம பேசுறேன், நான் நினைக்காம இல்ல, உள்ள கிடக்கிறதே வரும். லேசா ஒரு ஷேக் அப்படி கொடுத்த உடனே, ஏன் ஆண்டவர் ஷேக் கொடுக்கிறாரு, அப்பைக்கப்ப ஷாக் கொடுக்கிறாரு? எதுக்கு நமக்கு ஒவ்வொரு பாதிப்புகளை கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா உள்ள கிடக்கிறது வெளியே வர்றதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில் அவ்வப்போது ஷேக்குகள், அவ்வப்போது ஷாக்குகள் ஏன் கொடுக்கிறாரு? விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, உள்ள நல்லது கிடக்குதா, அப்படி அவருக்கு தெரியும். உள்ள கசப்புதே, உள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு, அதை வெளியே கொட்டுனாத்தே நீ தொட்டு நாக்கில் வச்சு பார்ப்பேன். ஆமென் சொல்லு. உள்ள போறோம் இனிப்புங்க, அப்படி தேன் மாதிரி இருந்தது, ஆனா கொட்டுனது மட்டும் கசக்குது. சரியா? என்ன சரியா? நல்ல ஜூஸ் வச்சிருக்கீங்க, தேன் மாதிரி ஜூஸ் வச்சிருக்கீங்க, லேசா கொட்டிருச்சு, அதை தொட்டு வச்சா கசக்குது. சரியா? புரியலையா? இனிப்பானது கொட்டினோடனே கசந்துருச்சு, எப்படி கசக்கும்? இன்னைக்கு நம்ம சொல்றது பூரா இத, நம்ம பேசுறது பூரா ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனம் சொல்லுது, இருதயத்தின் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைஞ்சு கிடக்கிறது தான் வாயில வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க இப்படி அவிசுவாசமா பேசுறீங்க? அவங்க ஏன் இப்படி நடக்காது, போகாது, வராது, கிடைக்காது, நான் உருப்பட மாட்டேன், சேர மாட்டேன் அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நிறைஞ்சு கிடக்கு. அல்லேலூயா. எது நிறைஞ்சு கிடக்கோ அதுதான் வெளியே வரும். அதான் அது மேல உள்ள சொல்ற, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? பேசுவீர்கள் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த வாய் பத்தி, நாக்க பத்தி இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு முக்கியப்படுத்தி வச்சிருக்காருங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் நாக்க அவ்வளவு தூரத்துக்கு நாம கண்ட்ரோல் பண்ணி அல்லது கவனமா கவனிக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் சரியாகணும், அது வேற விஷயம். ஆமென் சொல்லுங்களேன். பாத்திரம் நிரம்பி எது வழியும்? பாத்திரம் நிரம்புனா வழியிற இடம் எது? வாய். நம்முடைய உள்ளம் எது இருக்கோ அதுதான் என்ன செய்யும்? வெளிப்படும். அப்படின்னா நம்முடைய உள்ளத்தை நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தால, தேவ பிரசன்னத்தால, தேவனுடைய வார்த்தையால நம்ம நிரப்பணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி நிரப்ப 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 எது நிரம்பினதோ அது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் தேவனுக்கு பிரியமில்லாதது, தவறானவைகள், கசப்பானவைகள் வெளியே வருது? நீங்க பேசணும் சொல்லுங்க. ஏன் வெளியே வருது? உள்ள அதான் கிடக்கு. சொல்லுங்க, உள்ள அதுக்கு எது கிடக்கோ அதுதான் வரும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சமூகம், தேவ பிரசன்னம், விசுவாசம், வசனம் உள்ள நிரம்புனா எது வெளியே வரும்? ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை வச்சே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க பேசுற பேச்சில இருந்து ஆமென் எப்படி இருக்கீங்க? இறுக்கம். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ சாக மாட்டாம இருக்கும். சில பேர் சாக வேண்டியது, உங்களை யார் சாகிறது தடுக்கிறா? ஆமென் சொல்லுங்க. நானா இருந்தா அப்படியே கேட்டுருவேன், சாக வேண்டியதுன்னு யார் உங்களை பிடிச்சா? சாக மாட்டாம இருக்குமா? ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்கும்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே எப்படித்தான் பதில் சொல்றது? இந்த இறுக்கம்ல, இறுக்கம்ல, பாக்குறைகள்ல
நாங்க பார்க்கல, செத்துருவியா? அல்லேலூயா. நல்லா இருக்கான்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா எனக்கு சுகமே இல்லைன்னா லேசமா தடம் பிடிச்சிருக்கு, மற்றபடி கர்த்தர் கிருபையினால நல்லா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இப்படி பேசணும் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைக்கு தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் அப்படியே சிருஷ்டிக்க கூடியதா இருக்குன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? அவிசுவாசமா பேச வச்சு, இல்ல ஆகாதது போகாததா பேச வச்சு நீ ஆகாமலும் போகாமலுமே ஆக்கிடுறான். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல. ஆமென் சொல்லுங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆதியாகம புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகம புஸ்தகத்துக்கு வாங்க. எல்லாருக்கும் மனப்படமா தெரிஞ்ச வசனம் தான், நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறதில்லை. 1ஆம் அதிகாரத்தில் 26 27 வாசிங்க. 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும், நல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அடுத்து, அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமிய வானத்தையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தமிழ் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால வாசிக்கவே மாட்டீங்க. வாசிக்க தெரிஞ்சவங்க சத்தமா வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப வாசிச்ச எத்தனை வசனம் வாசிச்சோம்? 2 வசனத்துல ஆண்டவர் மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி, தம்முடைய சாயலாக, அவனை தேவ சாயலாக. 2 வசனத்துல 4 தடவை சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். மனுஷனை, ஆணையும் பெண்ணையும் சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை தேவன் யார் சாயலா உண்டாக்கி இருக்காரு? சொல்லுங்க. தேவ சாயல். நீங்க பேசணும்னு நினைக்கிற, பேச மாட்டீங்க. கொஞ்சம் பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேசுங்க என்னோட சேர்ந்து. நீங்க என்ன செய்ய, நான் கேட்கிற கேள்வி பேசுங்க. தேவன் யாருடைய சாயலாய் மனிதனை படைத்தார்? தேவனுடைய சாயலாய் படைத்தார். எதுக்கு இந்த 4 தடவை சொல்றார்? ஒருக்கு சொன்னா பத்தாதா? 2 வசனத்துல 4 தடவை வசனம் சொல்லுது. தமது சாயலாக, நமது ரூபத்தின், அவர் சொல்ற நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி, தம்முடைய சாயலாக, அவனை தேவ சாயலாக அப்படின்னு வரிசையா 4 இடத்துல சொல்ற. ஏன் அப்படி சொல்ற தெரியுமா? சொல்லுங்க. ஒரு விஷயத்தை மறுபடியும் ஏன் சொல்றாரு? பேசணும்னு சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் பேசுங்க. ஏன் மறுபடியும் நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி, தேவ சாயலாக, நம்முடைய ரூபத்தின்படி? எதுக்கு இப்படி இத்தனை தடவை? அப்படினாலும் இந்த மர மண்டைக்குள்ள, டே நீ என்னுடைய சாயல்ரா அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் தெரியுது. நாம் யாருடைய சாயல்? யாருடைய சாயல்? சத்தமே கேட்க மாட்டேங்குது. யாருடைய சாயல்? நான் யாருடைய சாயல்? தேவனுடைய ரூபம். ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பா எப்படி இருப்பார்? நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? என்ன மாதிரி தான் இருப்பார். இங்க இருக்கீங்களா? நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தனா கவனிங்க. ஆண்டவர் எப்படி இருப்பார்? பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார்? குமாரனாகிய இயேசு எப்படி இருப்பார்? என்ன மாதிரி தான்.
என்ன மாதிரி தான் இருக்கும். என்னைய மாதிரி தான் இருப்பாருன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான வசனம். அதனால பிசாசு உள்ள போக விட மாட்டான். ரொம்ப கவனமா இருங்க. இது ரொம்ப முக்கியமா. நீங்க பேசுறதுனால சிருஷ்டிக்கப்படும் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி நம்முடைய அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, அது ஏன் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு பாருங்க. வாசிங்க. முதல்ல 3வது வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. போதும். நீங்க கவனிச்சு பாருங்க. ஆதியில தேவன் ஒழுங்கின்மை வறுமையின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போது முதல்ல சொன்னது என்னது? வெளிச்சம். எதை உண்டாக்குனாரு? வெளிச்சம். வெளிச்சத்தை உண்டாக்குனார். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சத்தை உண்டாக்க தேவன் என்ன செய்தார்? கட்டளையிட்டு. தேவன் வெளிச்சத்தை போய் உண்டாக்கி எப்படி உண்டாக்குனாரு? உண்டாக கடவுள் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நமது ரூபம் 3 பேரும் சேர்ந்துதான் அங்க என்ன செய்றாங்க? சிருஷ்டிக்கிறாங்க. சிருஷ்டிப்புல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் தான் என்ன செய்யறாங்க? பிதாவாகிய தேவன் சிந்திக்கிறார். சொல்லுங்க. கொஞ்சம் வாயை திறந்து இந்த முத்துப்பல்ல காட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் சிந்திக்கிறார். சொல்லுங்க. இன்னும் சேர்ல உட்கார்ந்திருக்கிறவங்களும் சொல்லலையே. பிதாவாகிய தேவன் சிந்திக்கிறாரு. அதை வார்த்தை வடிவில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை வருகிறது. வெளிச்சம் உண்டாக, சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் அதை அப்படியே உருவாக்கி விடுகிறார் வார்த்தையை. ஆமென் சொல்லுங்களேன். வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சிந்திச்சு அதை வாயில தேவன் சொல்லும் போது அந்த வார்த்தையானவர், கிறிஸ்துவானவர், இயேசுவானவர் வரும் பொழுது அவர் எந்த இடத்துல வர்றாரோ அது கிரியை செய்து அப்படியே வெளிச்சம் உண்டாயிருது. ஆமென் சொல்லுங்களேன். இது போல ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்கிறாரு? சொல்லுங்க. உண்டாக கடவது, உண்டாக கடவுதுன்னு சொல்ல சொல்ல அது என்ன செய்யுது? சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உண்டாயிருச்சு. அல்லேலூயா. நாம இப்ப யாரு சாயல்ல இருக்கிறோம்? யாருடைய சாயல்? நமது ரூபம். அப்படித்தானே சொன்னாரு? என் ரூபம்னு சொன்னாரா, நமது ரூபம்னு சொன்னாரா? நீங்க கவனிச்சு பாருங்க. என்னுடைய ரூபத்தின்படியே அப்படி சொல்லல. என் அப்படின்னா சிங்கிள், நமது. ஆமென். அப்படின்னா என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய மைண்ட்ல பிதாவாகி தேவன் எந்த சிந்தையை கொடுக்கிறாரோ அதை வார்த்தையினால சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை அப்படியே சிருஷ்டிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ ஒரு நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிடணும். ஆவிக்குரிய மண்டலத்துல, ஆவிக்குரிய கவனிங்க, எல்லாம் முக்கியமான விஷயம். எப்படி ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது அப்படிங்கறத முக்கியம். அதைத்தான் சொல்ல போறேன். நீங்க வார்த்தையினால சொல்லுகிறத அல்லது ஜெபிக்கிறத தேவன் கேட்டு உண்டாக கடவுது அப்படிம்பார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் உடனே செயல்பட ஆரம்பிப்பார். ஆவி மண்டலத்துல. எங்க? ஆவி மண்டலத்துல அது செயல்பாட்டுக்கு வந்துடும். ஆனா சரீரத்துல நம்மளால பார்க்க உடனே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்முடைய ஜெபம் எங்க போகுது? கொஞ்சம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, படபடான்னு பேசுங்க. ஆண்டவர் கேட்கிறார், அதற்கு ஆம் என்று சொல்லி பதில் என்ன செய்கிறார்? உண்டாக கடவுள்னு சொல்றார். அந்த வார்த்தை வந்த உடனே ஆவியா இருக்கிற தேவன், இங்க இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை அப்படியே கிரியை செய்து உண்டாக்குறார். ஆமென் சொல்லுங்களேன். உண்டாக்கி விடுகிறார்.
அது உண்டாயிருது. எங்க உண்டாகிறதுனா ஆவி மண்டலத்தில் உண்டாகிறது. ஆமென். ஆனா கண்ணுக்கு அதை உங்களுக்கு வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிச்சிருக்கேங்கிறவங்க கை உயர்த்துங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நான் நல்லா வாசிச்சிருக்கிறேங்கிறவங்க கை உயர்த்துங்க. மற்றவங்கள வாசிக்கலையா? காது கேக்குதா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன். சரி, மற்றவங்க படிக்கல, படிச்சுக்கங்க. இதுல என்ன சொல்றாரு? உண்டாக கடவது என்றார், அது உண்டாயிற்று. உண்டாக கடவது என்றார் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்க கடைசியில பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இங்க சொல்லப்பட்டிருக்கு, கவனிங்க. வானமும் பூமியும் உண்டாக்கின நாளிலே, வானமும் பூமியும் எல்லாத்தையும் சிருஷ்டித்த வரலாறு இவைகளே. அல்லேலூயா. அடுத்து, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியில் மேல் இன்னும் உண்டாகவில்லை. அங்க முளைச்சிருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் 1ஆம் அதிகாரம் வாசிங்களான்னு கேட்டேன். வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்லணும். 11வது வசனம். அப்பொழுது தேவன், 1ஆவது அதிகாரம் 11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின் படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே ஆயிற்றுன்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா முளைச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் 2:5 சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. அப்படின்னா அங்க உண்டாயிருச்சுன்னு இருக்குது, இங்க உண்டாகலைன்னு இருக்கு. அடுத்த அதிகாரத்திலே முரண்பாடு என்ன? ஐயா, சொன்ன உடனே, தேவன் சொன்ன உடனே ஆவியானவர் அதை ஆவி மண்டலத்தை உண்டாக்கிட்டார். இப்ப பிளான் ப்ரிப்பேர் ஓகே, அது இன்னும் மனுஷனுக்கு காணப்படல, அது பூமிக்குள்ள வரல. ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தாலும் அது ஆவி மண்டலத்துல தான் முதல்ல வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபித்த உடனே நமக்கு பதில் வரும்னு நம்ம விசுவாசிப்போம். ஒரு சில நாள் வெயிட் பண்ணுவோம். என்னத்தையோ ஜெபம் பண்ண கிடைக்குதோ கிடைக்கலையோ, இப்ப அவிசுவாசம் வந்துடும். இந்த வார்த்தை என்ன வார்த்தை? அவிசுவாசமான வார்த்தை. இந்த வார்த்தை அது நம் கண்ணுக்கு தெரியாமல் தடுத்து விடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறோம் அப்படின்னா, அது உண்டாகிற வரைக்கும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது தோன்றும். எனக்கு வசனம் என்ன சொல்லுது? 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டால் அவர்களுக்கு அது உண்டாகும். பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு உண்டாகும்னா என்னது? உண்டாக்கி நான் கொடுத்துருவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்டாயிருச்சு, அப்படியே ஆயிருச்சு, ஆனா இன்னும் காணப்படல. புரிஞ்சதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் இங்க இருக்கீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. அதிகாரம் 11வது வசனத்துல கனி விருட்சம், புல்லு, பூண்டுகள் எல்லாம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. அது அப்படியே உண்டாயிற்று. இங்க 5வது வசனத்துல இன்னும் முளைக்கவில்லை அப்படி போட்டிருக்கா. சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏன்னு கேட்டா, தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்துவதற்கு மனிதனும் இருந்ததில்லை, மனுஷனும் இருந்ததில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா கர்த்தர் ஏற்கனவே தன்னுடைய திட்டத்திலிருந்து சொன்னதை ஆவியானவர் உண்டாக்கிட்டாரு. ஆனா இன்னும் காணப்படல. நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அது கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நம்முடைய வாய் தான் அதை உண்டாக்குறது. ஆமென் சொல்லுங்களேன். கெடுக்கிறது உலகத்துல மனுஷன் சொல்லுவான், ஆகிறதும் பெண்ணாலே
ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆகிறதும் வாயாலே, அழிவதும் வாயாலே. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆகிறதும் உனக்கு வாய்க்கிறதும் வாயால தான், வாய்க்காம போறதும் வாயால தான். ஆமென் சொல்லுங்க. நம்ம பேசுற வார்த்தை அப்படியே தேவன் கேட்டு நம்ம அவர் சாயல்ல இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க பேசுறத ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம முன்னாள் முதலமைச்சர், நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, அண்ணாதுரை சொல்லுவார், வெறுங்கரண்டியை வச்சிருக்கிறவன் வீசி 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 பேசலாம், அள்ளி பரிமாறிக்கிட்டு இருக்கிறவன் வீசி வீசி பேசுவானா? ஏன்னா சிந்தீரம். ஆனா வெறுங்கரண்டி வச்சிருக்கிறவன் என்ன செய்யலாம்? அப்படி இப்படி 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 பேசலாம். ஒண்ணும் இல்லை, அது வெறுங்கரண்டி. ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஆளும் பொழுது, அதாவது ஆளுங்கட்சியா இருக்கும் போதே அந்த பொறுப்புகள்லாம் இருக்கும், தேவையில்லாம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. நீ எதிர்கட்சியா இருந்து வெறுங்கரண்டி, எப்படினாலும் பேசுவ, தாறுமாறா பேசுவ. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பனா தாறுமாறா பேசினா வெறுமையான ஆளுன்னு அர்த்தம். ஆளுங்கட்சியில இருக்கிறோம், பொறுப்புல இருக்கிறோம்னா பொறுப்பா பேசுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம யாருன்னு தெரிஞ்சா பொறுப்பா பேசுவோம். நம்ம யாரு சொல்லுங்க? தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தகப்பன், ஆதி தகப்பன் ஒரு நாள் தேவ சாயலை என்ன செஞ்சாரு? இழந்தார். ஆனா மறுபடியும் கிறிஸ்து வந்து தேவ சாயலை நமக்குள்ள கொடுத்துட்டார். அப்படின்னா இப்ப எப்படி இருக்கிறோம்? நாம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்துவானவர் நம்மை மீட்டாரு, பிதாவானவர் நம்முடைய அப்பாவா மாறிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா அங்கிருந்து ஒரு உத்தரவு வந்தனா, கிறிஸ்துவானவர் நமக்காக ஜெபித்து பிதாவானவர் அனுப்பிட்டார்னா, ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? அதை உண்டாக்குறார். அது கண் காணுகிற வரைக்கும் நம்முடைய வாய் அதை நல்லபடியா அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வாய் தான் மிகப்பெரிய ஆயுதம். பிசாசு அதை தனக்காக பயன்படுத்திக்கிறான். அல்லேலூயா. சரியா பயன்படுத்தாம தப்பா பயன்படுத்த நம்மளை என்ன செஞ்சிடறான்? தூண்டி விட்டுறான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அது அடங்க, நாவை அடக்க. சொல்லுங்க, 8வது வசனத்துல நாவை அடக்க, 8 போடுங்க, 8 வா. ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா அது அடங்காததை அடக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நாக்க பிடிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியினால நிரப்புனா நம்ம நாவை கர்த்தர் ஆளுகை செய்வார். நீங்க அப்போஸ்தலர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2 எடுங்க. அப்போஸ்தலர் 2 அதுல அவங்க ஒரு இடத்துல கூடி வர்றாங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாகுது. 3வது வசனத்துல வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. சொல்லுங்க, அமர்ந்தது. அமர்ந்து என்ன செஞ்சது? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தைகளின்படியே, வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல வந்த உடனே தொடுற ஒரு உறுப்பு எதுனா, ஹேண்ட், கையில் எடுக்கிறது எதுனா நாக்கு. இருதயத்தை எனக்கு தான் கேட்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்கிறாரு. ஆனா ஆவியானவர் வந்த உடனே கையில் எடுக்கிற உறுப்பு எது? நாக்குதே.
நீங்க பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து இறங்கின உடனே நாக்கத்தான் பிடிப்பார். நம்ம நினைக்க தோத்திரம் சொன்னா தோத்திரம் சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்நிய பாஷை தானா களப்புலன்னு என்னத்தையோ ஒரு நம்ம நினைச்சு ஒண்ணு பேசினா அது ஒண்ணா போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. அனுபவப்பட்டு இருந்தா தெரியும். நாங்கெல்லாம் அனுபவப்பட்டு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கு? நம்ம நினைக்கிறத பேச முடியாது. முதல்ல கண்ட்ரோல் எடுக்கிறது எதை? ஏன் நாக்க பிடிக்கிறாரு? அதுலதான் விஷம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாக்குல விஷம் இருக்கு. சும்மா கையை பிடிச்சு சொல்லுங்க, நாக்குல, உங்க நாக்குல விஷம். அப்படி மறட்ட கூடாது, கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க நாக்குல விஷம் இருக்குதுனால கையை பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல. அல்லேலூயா. அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு வர்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்குதான் ஒரு அக்கினி வேண்டி இருக்குது. அக்கினிமயமான நாவு வந்து நம்ம நாவை கண்ட்ரோல்ல எடுக்குது. அல்லேலூயா. அது எடுத்ததுக்கு அப்புறம் அது இஷ்டத்துக்கு பேசும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. என்ன பேசினாங்க சொல்லுங்க, என்ன பேசினாங்க? கண்டதை கிடையாது பாஷையில, புரியாத பாஷையில வர்றவன் போறவன் எல்லாம் வசாங்களா? நாங்க முந்தி என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ஹிந்திக்காரன் வராது, இந்த விற்பனைக்கு ஏதாவது விற்கிறதுக்கு தெருவில் வருவான். அவனுக்கு தமிழ் இதே தெரியாது. என்ன விலை அப்படின்னு கேட்டால் அவன் என்ன ஹிந்தியில் பேசுவான். நாங்கள் தமிழில் பேசுனா அவனுக்கு தமிழ் தெரியாதனால சின்ன பிள்ளையா இருக்கிற ஒரு காலத்தில் உடனே என்ன செய்வோம்னாக்க கண்டமானைக்கு வைய ஆரம்பிச்சிடுறது. ஏன்னா அவனுக்கு புரியாதுல்ல. அவனுக்கு சின்ன பிள்ளையில விளையாட்டுத்தனமா அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யறது, வைக்கிறது. அவன் ஏதோ கேட்கறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பேசாம இப்போ எருமாட்டில் மழை வெஞ்ச மாதிரி இருப்பான். அவனுக்கு புரியாதுல. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படி என்னத்தை பேசினாங்க சொல்லுங்களேன். வெவ்வேறு பாஷைகள்ல என்ன பேசினாங்க? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அல்லேலூயா. ஐயா, புரியாத பாஷையில ஆவியானவர் நம்ம நாக்க பிடிச்சு அவர் வேற பாஷையை பேசுறார். என்னது அது? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அல்லேலூயா. ஆவியானவரை பற்றி அந்நிய பாஷையை பற்றி பேசுனா அசருதா உங்களுக்கு? பக்கத்துல கையை பிடிச்சு நிமிண்டி விடுங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் கையை பிடிக்க சொல்றது. தூக்கமா வருதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்துல நாக்க பிடிச்சு அந்த நாக்க என்னன்னா தேவையில்லாதத பேசாதபடிக்கு தேவனை புகழ வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ரகசியங்களை பேசு. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதனோடு பேசாமல் தேவனோடு ரகசியம். பிசாசுக்கும் புரியாது, பக்கத்துல இருக்கிற மனுஷனுக்கும் புரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இந்த என்ன செய்யணும் அப்படின்னா, என் நாக்கை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, தாறுமாறா பேசுது, பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் சாகிறது மாதிரி பேசுது அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே என் நாக்கை நீங்க கண்ட்ரோல்ல எடுங்க. உங்க பரிசுத்த ஆவினால என்ன செய்யுங்க, நிரப்புங்க. என் இருதயம் வசனத்தாலையும் என்னுடைய ஆவி மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புனா எல்லாம் மாறிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபிக்கணும். நீங்க விரும்பணும், விரும்பி கேட்கணும், ஆண்டவரே என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவி பெறுவதற்கு என்ன தகுதி சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புறதுக்கு என்ன தகுதி? சொல்லுங்க, என்ன தகுதி? தாகமா இருக்கணும். வேற என்னங்க தகுதி வேணும்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புறதுக்கு என்ன தகுதி வேணும்? சரீரம் வேணும். சரீரத்தோட இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா. சரீரம் இருக்கா? இல்ல ஆவியில வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? காது கேக்குதா? நான் சொல்றது தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேக்குதா? சரீரம் வேணும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று
ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். மாம்சத்தோட இருந்து அந்த பலவீனத்தை உணர்ந்து, ஆண்டவரே இந்த மாம்சத்துல இருக்கிறேன், இதுல இருக்கிற நாக்கு ரொம்ப விஷம் நிறைந்ததா இருக்குது, ஆமென் சொல்லுங்களேன். என்னையும் கொன்றது, கேட்கிறவனையும் கொன்றது, ஆமென் சொல்லுங்க. விஷம் வந்து நான் குடிச்சாலும் சாவேன், அடுத்தவன் குடிச்சாலும் சாகத்தையும் செய்வான், ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க வந்து என்ன முழுவதுமா கண்ட்ரோல் எடுங்க ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க பேச பேச, நல்ல விஷயங்களை பேச பேச அது அப்படியே உண்டாகும், ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா பொல்லாத விஷயங்களை பேசினா, ஆமென் சொல்லுங்க, நீங்க பேசுறது அப்படியே கர்த்தர் என்ன செய்வார்னா சிருஷ்டிப்பார். ஏனென்றால் நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு, தேவ சாயல்ல இருக்கிற நீங்க சொல்லுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விளங்க மாட்ட, துளங்க மாட்ட, உருப்படாது, போகாது, வராது, இவன் தேற மாட்டான், இப்படி பேசுனீங்கன்னா அதுவும் உண்டாகும். ஆமென். நம்மள முன்னேறிக்கிடவே முடியாது. என்னைக்கு நம்ம வாழ்க்கை பஞ்சு பாவுதே, சரி அப்படியே இருந்துக்கோ, உன் பாவுல பசியே பிடிக்காது, ஆமென் சொல்லு. பஞ்சு பாவு நீ தானே சொன்ன, உன் வார்த்தையின்படியே, ஆமென் சொல்லுங்க. நான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், அப்படி சொல்லி பாருங்க, வாய்க்கும், ஆமென் சொல்லுங்க. நீதிமான், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான், தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்ட நீதிமான், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் என்னை என்ன செய்வாரு? நீதிமான் பனையை போல செழித்து வளர்வான்னு சொல்லப்படுது. எந்த வறட்சி இருந்தாலும் பனைமரம் என்னைக்காவது காஞ்சிருக்குமா? 4 வருஷம் தண்ணியே, இது மழையே இல்லை. யாராவது போய் பனைமரத்துக்கு தண்ணி ஊத்துனதை பார்த்துருக்கீங்களா? ஆனா எப்பயும் பச்சையா இருக்கும். அதனாலதான் நீதிமான் பனையை போல செழித்து, ஆமென் சொல்லுங்களேன். முருங்கையை போல் சொல்லி இருக்கலாம்ல, நல்ல முருங்கை மரம் அதை விட குழுக்குழுன்னு இருக்கும். இல்லாட்டி புங்க மரம் சொல்லி இருக்கலாம்ல, ரொம்ப குழுக்குழுன்னு இருக்கும். இல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச மரம்னா என்னது, வேப்ப மரம் சொல்லி இருக்கலாம்ல. லேலுவே சொல்லுங்க. 100 வருஷம் ஆனாலும் அதுக்கு தண்ணியே ஊத்தாட்டாலும் அது செழிப்பாத்தேன், அதுதான் பனை. நீதிமானை பனைக்கு கர்த்தர் ஒப்பிட்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல, நான் நீதிமான், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செழித்திருப்பேன், ஆமென் சொல்லுங்களேன். நான் செழித்திருப்பேன், நீ ஒளிஞ்சு இருப்ப, அப்படி சொல்லக்கூடாது. நீ வந்து நாசமா போவேன்னு சொல்லக்கூடாது. நம்ம வாயில இருந்து எது வருதோ அது என்ன செய்யும்? மற்றவங்களை நீ ஆசீர்வதித்தால் நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறார், ஆமென் சொல்லுங்களேன். அதனால மற்றவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? உங்க வசனம் சொல்லுது, ஒருத்தனையும் சபிக்காத, ஆசீர்வதி, இல்லாட்டி சபிக்காத. ஆசீர்வதிக்காம இருந்துட்டா கூட பரவாயில்ல, அப்படி சொல்லப்பட்டிருக்கா? ஆசீர்வதிப்பதை அன்றி சபியாதிருங்கள். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து ஒன்றும் புறப்பட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. கெட்ட வார்த்தை சர்வசாதாரணமா வருது. அசிங்கமான வார்த்தை வருது அப்படின்னா உள்ள அசிங்கமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை உங்களை அறியாமலே ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா துக்கப்பட்டு, ஆண்டவரை என் உள்ள அசிங்கமா இருக்கிறதுனாலதான் இந்த அசிங்கமான வார்த்தை வருதுன்னு சொல்லி தலையில குட்டி அழுகணும். டென்ஷன் ஆகி அடுத்தவங்க அடிக்கப்படாது, ஆமென் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு வர்றவன 2 வெளுத்து பிள்ளைய பார்த்தா குறுக்க போய்கிட்டு இருப்பான், ஒன்னாலதான் அப்படின்னு அவன் என்ன திடீர்னு நல்லா தானே பேய் மாதிரி அப்படின்னு அவன் நினைக்கப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் முடிப்பான், நான் நல்லா தான் இப்ப சும்மா தானே இங்கிட்டு போனேன், என்ன எதுக்கு இந்த அடி அடிக்கிறா அப்படின்னு. இவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் அங்கே என்ன செய்யறது? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க என்ன சொல்லி பிள்ளைகளை நடத்துறீங்களோ, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்களோ, அது அப்படியே தான் என்ன செய்யும்? இருக்கும். நாக்குல கர்த்தர் வந்து, நீங்க வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 18:21.
18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து இன்னொருக்க வாசிக்கலாமா? அப்படி பாருங்க, எல்லாம் டிஸ்பிளேல பார்த்து வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் எதில் மரணத்தில் பிரியப்படுகிறவர்களுக்கு மரணத்தின் கனியை புசிப்பார்கள். ஜீவனில் பிரியப்படுகிறவர்கள் ஜீவ கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. ஏன் மரணத்தை வச்சிருக்காரு? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு எழுதியிருக்கா? முதல்ல மரணத்தை தூக்கி வச்சிருக்காரு. ஏன்னா நாக்குல விஷம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். விஷத்தை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணணும். அது என்ன சொல்லுவாங்க? கவனமாத்தான் ஹேண்டில் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப கேர் எடுக்கணும். அது வாயை திறந்தாலே என்ன வரும்? மரணம் தான் வரும். இதுதான் இயல்பு. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் அந்த மரணம் நிறைந்த, சாவு நிறைந்த, விஷம் நிறைந்த அந்த நாவை பரிசுத்த ஆவியானவர் கையில் எடுக்க வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க நாவு உங்களுக்கு கட்டுப்படல, உங்களால அடக்க முடியலன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்க கண்ட்ரோல்ல நான் விட்டு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இதை ஜெபம் பண்ண, என் நாக்க தொடுங்க ஆண்டவரே, என் நாக்க கண்ட்ரோல்ல எடுங்க ஆண்டவரே. அங்க சொல்லப்படும் மரணமும் ஜீவனும் நாவின்ல தான் இருக்குமா. எதுல பிரியப்படுறீங்களோ அந்த கனியை தான் நீங்க புசிப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்க நாவில இருந்து ஜீவ விருட்சம் போல நல்ல வார்த்தைகள் புறப்பட்டா அந்த கனி உங்களுக்கு என்ன செய்யும்? புசிக்க கிடைக்கும். நல்ல வார்த்தைகள் ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நீங்க அந்த மறுபடியும் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம். அதை மீதமுள்ள வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிக்க போகிறோம். வாசிங்க. மத்தேயு 12:34 வாசிச்சோம். 35 36 வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உன் வார்த்தைகளினாலே, நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறோம், அல்லது நம்முடைய வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. முதல் வசனத்துல நல்ல மனுஷன் தன் இருதயம் சட்டியில எது இருக்கோ அதுதான் அகப்பையில வரும் சொல்லிட்டார். 36 சொல்றாரு, மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தை. ஒரு நாள்ல எவ்வளவு வேர்ட்ஸ் பேசுறோம், எவ்வளவு வார்த்தை தேவையில்லாம. சில பேர் வாயை திறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டிலேயே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஓலப்பாயில ஏதோ தடன்னு அது மாதிரி. ஆமென் சொல்லுங்களேன். ஓயாத ஒழுக்கும் சண்டைக்கு அறியான ஸ்திரீயும் சரி, அப்படி வசனம் சொல்லுது. வீட்டுல சல 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 சலன்னு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள், ஆணோ பெண்ணோ இருந்தா அங்க பாவம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல இருந்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தை உங்க வாயில வராது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாயில தேவையில்லாத வார்த்தை வருது அப்படின்னாலே நீ தேவ பிரசன்னத்துல இல்லைங்கிறத அர்த்தம். ஆமென். தேவ பிரசன்னத்துல இருக்கிறவனை தேவையில்லாம பேச வைக்க முடியாது. அவன்கிட்ட பேசினா தேவனுடைய வார்த்தை தான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆண்டவர் அங்க தெளிவா சொல்லியிருக்காரு, தேவையில்லாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புக்கணும். யாராவது சொல்ல முடியுமா நீங்க காலையில இருந்து எத்தனை வார்த்தை பேசிருக்கீங்கன்னு? கர்த்தர் எண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்கு தெரியாதுங்க எத்தனை வார்த்தை பேசணும்னு. ஆனா கர்த்தர்கிட்ட கேட்ட கணக்கு சொல்லுவாரு, இத்தனை வார்த்தை பேசியிருக்கா, இதுல ஆகாதது தாண்டா அவ்வளவு இருக்கும் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கிளீனா கணக்கு பிரிச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம பேசுறது நமக்கு எத்தனை வார்த்தை பேசியிருக்கோம்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு கணக்கு கரெக்டா இருக்கும். போய் நிற்கும் போதே தெரியும், இத்தனை கோடி வார்த்தைகளை நான் வீணா பேசியிருக்கேனா, அந்த வார்த்தைகள் தான் நீ நீதிமானா நீ குற்றவாளியான தீர்க்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல உதவும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா எவ்வளவு கவனமா நம்ம பேச வேண்டி இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பயும் பிரியமா இருக்கணும். எப்படி ஜெபிக்கிறார் பாத்தீங்களா? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே அதை தாரு இதை தாரு, அது அப்படி செய்ய இப்படி செய்ய, ஒரே கட்டளை தான் அவருக்கு இல்ல. முதல்ல என்ன சரிப்படுத்துங்க. என் வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானம், நினைவு, நம்முடைய நினைவு சரியாயிட்டுனா நம்முடைய வார்த்தைகள் சரியாயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க கையில இல்ல, உங்க நாக்குல விஷம் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா வாயை திறக்கும் போதே என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மையும் கொன்றக்கூடாது, சொல்லுங்க, அடுத்தவங்களையும் கொன்றக்கூடாது. அப்படி தலையில கைய வச்சிருங்க, நல்ல வார்த்தையா வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கேட்கிறவங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படியான நல்ல வார்த்தை வரட்டும், மற்றவர்கள் பிரயோஜனப்படுகிறதான நல்ல வார்த்தை வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் தியானமே நல்லதா மாறிடட்டும், நல்லதையே யோசிக்க, நல்லதையே சிந்திக்க. இப்ப பிலிப்பியர்ல சொல்றாரு பாத்தீங்களா, கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இதா என் உள்ளத்துல நிரம்பி இருக்கும் போது வாயில எப்படி வரும்? புண்ணியம் வரும், புகழ் வரும், உண்மை வரும், ஒழுக்கம் வரும். ஆமென். அதான் சொன்னேன், சட்டியில என்ன இருக்குதோ அகப்பையில. இப்ப ஏன் தாறுமாறா வருது? ஏன் தப்பு தப்பா வருது? ஏன் மற்றவங்களை காயப்படுத்துறதா வருது? சொல்லுங்க பதில். ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, ஒரு காயப்பட்ட உள்ளம், ஒரு காயப்பட்ட உள்ளம் அநேகரை காயப்படுத்தும், இன்னொரு உள்ளத்தை காயப்படுத்தாது. நீங்க காயப்படுத்துறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க உள்ளம் காயத்துல இருக்கு. நீங்க உங்களுக்கு மட்டும் அந்த காயம் இல்ல, அநேகரை காயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இல்ல, எதுக்கு இருக்கிற ஆளுகளை எல்லாம், பிடிக்காத ஆளை மட்டும் இல்ல, காயப்பட்டதிலிருந்து வர்ற வார்த்தை காயப்படுத்துற வார்த்தையாத்தான் வரும். அல்லேலூயா. அப்படி வருது அப்படின்னா முதல்ல சரி பண்ண வேண்டியது நம்மளத்தை. நான் காயம் மாற்றப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியினால தான் உங்க காயம் மாறும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க காயத்தை ஆற்றுகிறார். அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அப்படி சொல்லப்பட்டிருக்குது ஏசாயாவில். ஆண்டவர் உங்கள மனதின் அடிக்காயத்தை குணமாக்கினா தான் உங்களிலிருந்து ஒரு சுகமான வார்த்தை வரும், உங்களிலிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை வரும். வாயிலிருந்து மற்றவங்களை தாக்குற, மற்றவங்களை சபிக்கிற, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற, மற்றவங்களை வைகிற வார்த்தை வருது அப்படின்னா உள்ளம் சரியில்லைன்னு அர்த்தம். யார் உள்ளம்? ஏன் உள்ளம்தான். நான் சரி பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இயேசுநாதர் எப்பவாவது மற்றவங்களை குற்றப்படுத்தினாரா? அவர் அடிச்சு துவைச்சு தொங்க போடும் போது கூட சொல்லல. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா
பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தினால் நிரம்பியே இருந்தார். எதுவும் அவரை தாக்கவும் முடியல, அவரை காயப்படுத்தவும் முடியல, அவர் யாரையும் காயப்படுத்தவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய உள்ளம் தேவ பிரசன்னத்தினால, தேவ சமூகத்தினால, நம்முடைய நினைவுகள், தியானங்கள் அவருக்கு பிரியமா மாறிடுச்சுன்னா நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்களேன். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அது அநேகரை போஷிக்கும். ஒரு பாவியினுடைய வாய் விஷம் நிறைந்தது, அது அநேகரை கொன்றுவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எழுப்பி நிற்போமா ஆண்டவர் சமூகத்தில்? நான் விஷம் நிறைந்த ஒரு பாத்திரமா, விஷம் நிறைந்த ஒரு நாக்க கையில என்னுடைய சரீரத்துல வச்சிருக்கிறீங்க. நான் எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்பா, எனக்கு நீங்க உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். விஷத்தை வச்சுக்கிட்டு நீங்க கவனஈனமா இருந்தீங்கன்னா அநேகரை கொன்றுவீங்க. அநேகரை நீங்க சாகிறதற்கும் அநேகர் காயப்படுகிறதற்கும் நம்ம காரணமா மாறிடுவோம். ஆண்டவர் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் நாக்க நீங்க தொற்றுங்கப்பா, என் நாவை நீங்க 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 கண்ட்ரோல்ல எடுத்துருங்க ஆண்டவரே. அது அடங்காத பொல்லாங்கு நிறைந்த உலகமா இருக்குதப்பா, அதை அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது. அதுக்கு தான் நீங்க வர்றீங்கப்பா. என் மேல நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்களேன், இப்பயாகிலும் கேளுங்களேன். ஆண்டவரே என்னால முடியல, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பேசுறதுனாலே மற்றவங்க காயப்படுறாங்க, நான் பேசினாலே மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க. பேசுறதெல்லாம் உண்மையா பேசுறது போல இருந்தாலும் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. என்ன ஆண்டவரே கண்ட்ரோல் எடுங்க ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துல நான் அப்படி முடிக்க போறேன். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து என்னை தொடுங்க ஆண்டவரே, என் நாக்க தொடுங்க ஆண்டவரே, என் நாக்க தொடுங்கப்பா. அது ரொம்ப விஷம் நிறைஞ்சதா இருக்குதப்பா, அது ஔஷதமா மாற்றுங்க ஆண்டவரே, அத மருந்தா மாத்துங்கப்பா. அது விஷமா இப்ப இருக்குதப்பா. ஹல்லேலூயா. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுங்கப்பா, தொடும் என் கண்களையே. எல்லாரும் கேட்போமா? உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல்
புகழ் பாட வேண்டுமே இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க. தொடும் என் நாக்கினை, தொடும் என் நாவினையே, என் நாக்க தொடுங்கப்பா. உம் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே உம் புகழை பாட. ரெண்டு கரங்களை உயர்த்தி தொடட்டும், நாவை தொடட்டு உம்முடைய கரம். உம்முடையதான பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து என் நாவை சுட்டரிக்கட்டும். என் நாக்கில் இருக்கிற விஷத்தை அழித்து மதுரத்தை கொடுக்கும்படியாக உம்மை புகழுகிற நாவா என் நாவு மாறும்படியாக. ஓ ரபல கரபல ரபல மஷ்ரபல ரபல ரபலதி அக்கரபல ரபல ரீபல போரதி அந்தல ரபஷபரபலதி அக்கரபல ரப. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை ஓ பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாக வந்து அமர்ந்தது, அமர்ந்தது, அவர்களை நிரப்பினது என்று வாசிக்கிறோமே. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே வந்து அமர்ந்து நாக்க கையில எடுங்க, நாவை கையில எடுங்க. விஷம் நிறைந்த நாக்கு, ஓ விஷம் நிறைந்த நாக்கு, அவைகளை எல்லாம் கையில எடுங்கப்பா. ஔஷதமா மாறட்டும், நன்மையா மாறட்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்ததா மாறட்டும். என் இருதயத்தின் தியானம், என் நாவை வாயின் வார்த்தை எல்லாம் உமக்கு பிரியமாக மாறட்டும். மாற்றிருங்கப்பா. சொல்லுங்க. என்கிட்ட இல்லப்பா அது. நான் பேசினாலே மற்றவங்க காயப்படுறாங்கப்பா, நான் பேசினாலே மற்றவங்க பாதிக்கப்படுறாங்கப்பா. என்ன என்ன மாற்றிருங்கப்பா, என்ன தொடுங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வர்ற நாட்கள் அநேகர் பரிசுத்த ஆவியானவர் நாக்க தொடர்றதையும் அந்நிய பாஷைகளை நீங்க பேசுறதையும் நான் பார்க்க போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல அநேகர் மணிக்கணக்கா மணிக்கணக்கா அந்நிய பாஷையில ரீபா லாக்கா தூரா மாஷாத்தா ரபலபரா ஆப் லோபே மே கரா பத்னோபரியான் தரபா ரே பல்தின ஹௌரிதிகே மே கல்கு ரூபி ஷவனமரபா. நீ மணிக்கணக்கா அந்நிய பாஷை பேசி ஓ தமிழே பேச முடியாம, ஓ ஹalleluya, பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாம 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 நிரப்புகிறது, நிரப்பப்படுகிறது இந்த நாள்ல. ஓ நான் விசுவாசத்துல பார்க்கிறேன். ரேகல் பாக்கர தர மாத ரபல ரபல வரா ரிபல வரா ஏல்பரண்டரா. இப்போ தொடராரு, இப்போ தொடராரு, இப்போ தொடராரு. ரபனம ஷவரப விஷத்தை எடுக்க வர்றாரு, விஷத்தை எடுக்க வர்றாரு. ஓ உன்னை விசேஷித்தவனை மாத்த வர்றாரு, உன்னை விசேஷித்தவனை மாத்த வர்றாரு. எல்லா விஷ செடிகளையும் எல்லா விஷ கிருமிகளையும் அழிக்கும்படியாய் அந்த தெய்வீக அக்கினி உன் நாவை தொட போகுது. ஓ ஜீசஸ், பரிசுத்த ஆவியினால நீ நிரப்பப்படுவாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பி உன் நாக்கத்தான் கண்ட்ரோல் எடுப்பார். அன்னைக்கு தான் உன் பேச்சு மாற போகிறது. விசுவாசிக்கிறையா? விசுவாசிக்கிறையா? ஹல்லேலூயா. மற்றவர்களை தாக்கி பேசின ஓ அந்த நாவு தாங்க போகிறது. மற்றவர்களை காயப்படுத்தின நாவு ஓ மற்றவர்களை காயம் கட்ட போகிறது. மற்றவர்களை அவமானப்படுத்தின நாவு மற்றவர்களுக்கு ஆறுதலா பேச
ஆவியானவரால் மாற்றப்பட போகிறது. I believe. நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஒப்பு கொடுக்கிறவங்க, விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படிப்பட்ட ஔஷதமாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரியமாய் மாறுவதாக. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாய் மாறுவதாக, மாறியே போவதாக. ஹalleluya. மத்தர சந்தலபர கரபலபரபல. நன்றி அப்பா. கர்த்தர் அப்படி மாற்ற விரும்புகிறார். நீங்க உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, விஷம் நிறைந்த நாக்க எங்க அப்பா வரும்போது விசேஷமா மாத்த போறாரு. சத்தமா சொல்லுங்க, விசேஷமா மாத்த போறாரு. நான் அதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் அதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் நாக்குல இருந்து ஔஷதம் வரும், மருந்து வரும். நான் பேசும்போதே காயம் கட்டப்படும். நான் பேசும்போதே ஜீவ விருட்சம் உண்டாகும். அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க கரத்துல நாங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒருத்தரையும் விடாதீங்க. நாங்க அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். 120 பேரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஒருவர் கூட விடல. ஆமென் சொல்லுங்களேன். நான் விட்டு போயிடக்கூடாதப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சகோதரி சொல்லுங்க, வாலிப பிள்ளை சொல்லுங்க, நான் விட்டு போயிடக்கூடாது. எல்லாரையும் நிரப்பணும். சொல்லுங்க, எல்லாரையும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் நிரப்பணும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பிரதர். சத்தமா சொல்லுங்க, என்னைய நிரப்பணும், என் பிள்ளைய நிரப்பணும், என் மனைவியை நிரப்பணும், எல்லாரையும் நிரப்பணும். அந்த இடத்துல அந்த மேல் வீட்டில் இருந்த அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஹalleluya. நான் அப்படித்தான் ஜெபம் பண்றேன். ஒருத்தரும் மிஸ் ஆக கூடாது. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. கர்த்தர் வரும் நாட்கள்ல நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை கண்ணுல பார்க்கிறேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஹalleluya. 1 hour 2 hour 3 hourனு சொல்லி டங்ஸ்லயே ஜெபித்து ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற சகல கட்டுகளையும் அறுக்கிற ஒரு ஜெபத்தை, குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திரத்தையும் சாபத்தையும் எல்லா போராட்டத்தையும் அறுக்கிற ஜெபத்தை கர்த்தர் நம்ம மூலமா, உங்க மூலமா, என் மூலமா செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன். என் வாயில சொல்லுங்க, என் வாயினால மணிக்கணக்கா அந்நிய பாஷைகளை பேசுவேன். சொல்லு, சத்தமா. அதான் விசுவாச அறிக்கை. என் வாயில, இந்த நாக்குல நீங்க வருவீங்க. அது மணிக்கணக்கா அந்த அந்நிய பாஷைகளை பேசும். இந்த நாக்கு பேசும். எஸ், மணிக்கணக்கா நான் பேசுவேன். சொல்லுங்க, ஹalleluya. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை கண்ணுல பார்க்கிறேன். அநேகர் அந்நிய பாஷையில அவங்க இதுவரைக்கும் வாயில உச்சரித்தராத பல அற்புதமான பாஷைகளை துல்லியமா தெளிவா பேச போறதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாரையும் விட நான் அதிகமா அந்நிய பாஷை பேசுறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அவருக்கு வெளிப்பாடு வந்தது. அதனாலதான் அவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளா 14 நிருபங்களை எழுதி நம்ம கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அது இன்னும் நம்ம வாழ வச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் கிறிஸ்துவோட நம்மளை சேர்த்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு நாள் வற்றாது.
நான் விசுவாசிக்கிறேன். நாமும் அப்படி பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பல மணி நேரங்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது நம்மையும் அநேகரை வாழ வைக்கிறவர்களாய், அநேகருக்கு வாழ்வு கொடுக்கிறவர்களாய், அநேகரை உயர்த்துகிறவர்களாய், விடுவிக்கிறவர்களாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறான். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி நன்றியப்பா நன்றியப்பா, மாற்ற போகிறீர், அப்படி மாற்ற போகிறீர். அப்படி அறிக்கை செய்யுங்க. உண்டாகிறது ஆவி மண்டலத்தில் உண்டாகிறது. அது உன் கண்ணு காணும். எழுதி வச்சுக்கோன்றதுனால மணிக்கணக்கா நாள் கணக்கா நீ அந்நிய பாஷை பேச போகிற. நான் பார்க்கிறேன் ஆவி மண்டலத்தில் பார்க்கிறேன். எஸ், ஆவியானவர் ஆமென் சொல்றாரு. நான் தேவ மனுஷன் இங்க தேவ சமூகத்தில் இருந்து சொல்றேன். அது ஆவியானவர் ஆம், அப்படியே ஆக கடவுள் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆக கடவுள். விசுவாசிக்கிறவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஹெவி ரெயினா வரப்போகிறார். ஒரு மழையாய் வரப்போகிறார். ஒரு மழை வந்துருச்சுன்னா எல்லா பள்ளமும் நிரம்பிடும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில பல பள்ளங்கள் இருக்கிறதா, பல குழிகள் இருக்கிறதா, பல தேவைகள் இருக்கிறதா, வறண்டு போய் கிடக்கிறதா, ஒரே ஒரு மழை பெய்யும். அது ஆசீர்வாதமான மழை, அது பரிசுத்த ஆவியினால் வருகிற மழை. அந்த மழை வாழ்க்கையை நிரப்பிடும். அப்ப பள்ளமும் தெரியாது, அது மேடும் தெரியாது, வறட்சியும் தெரியாது, எல்லாம் செழிப்பா மாறுது. நான் விசுவாசத்துல பார்க்கிறேன். கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கை அப்படி மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். விசுவாசிங்க, ஆமென்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை எப்படி மாற்ற போகிறார். ஆமென், ஆமென். ஆவியானவர் ஆமென் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி மாறும்டா, அப்படி மாறும்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காத, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமையை பார்க்காத. சில பேர் சொல்றீங்க உண்மையை சொன்னா தப்பாப்பா. ஆமா, உண்மையை சொல்லாத, சத்தியத்தை பேசு. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. டேய், உண்மையை பேசாதடா, சத்தியத்தை பேசுறா. நீங்க உங்க பேரே சொல்லிக்கிட்டு சொல்லுங்க. ஆமா, உண்மையை பேசாத. உண்மை நாளைக்கு மாறிடும். இன்னைக்கு நீ ஏழையா இருக்கிறது உண்மை. நாளைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சா பணக்காரனா மாறிடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ சுகம் இல்லாம இருக்கிற, நாளைக்கு கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார், சுகமாயிடுவ. ஆனா சத்தியம் மாறாது. கர்த்தர் சொன்னா மாறாது. கர்த்தர் உரைத்தால் அது நிறைவேறும். சத்தியத்தை பேச பழகுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையை பேசி மாறாதீங்க. உண்மையவே பேசுறது மாறும்னா பொய் பேசினா எவ்வளவு மோசம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். நான் 2 நிமிஷத்துல முடிக்க நினைச்சேன். ஆவியானவர் சொல்றாருன்னா, இப்படி மாற பண்ணுவேன். இன்னைக்கு வெறும் மரமா இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை கனி மரமா மாற போதுன்னு சொல்றேன். ஆமென். பட்ட மரமா நான் இருக்கேன்னு சொல்றவங்களுடைய வாழ்க்கை பசுமையாய் மாறும். ஆவியானவர் தான் ஜீவன். ஆவியானவர் தான் ஜீவன் தண்ணீர். பட்ட மரம் துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீ துளிர்ப்ப, தளிர்ப்ப. கீழே வேர் பற்றி மேல பூத்து குலுங்கி வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்க போதுமானவோ. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படி செய்யுங்கப்பா, செய்யுங்க. அதுவரைக்கும் நாங்க விசுவாசிச்சுக்கிட்டே அறிக்கை செஞ்சுக்கிட்டே கர்த்தர் மாற்ற போகிறார், செய்ய போகிறார். அப்படி நான் பேசுவேன். ஆமென். மணிக்கணக்கா ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம், முழுவதும் ஜெபிக்கிற அனுபவம். ஆமென். மணி போனதே தெரியாம ஆமென் ஜெபிக்கிற அனுபவங்களுக்குள்ள நீங்க நடத்த போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இங்க இருக்கிற அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, ஜெபிக்கவே முடியல, ஆவியில நிரம்புற அனுபவமே இல்ல, தேவனுடைய நடத்துதலே புரியல.
எஸ், அப்படிப்பட்ட வறட்சிகளை கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஓ காடா, ஓ வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹalleluya. இப்ப நீங்க அபிஷேகம் இருந்தா நீங்க காடு மாதிரி வளர போறீங்க. அபிஷேகம் பெறாம வறண்டு கிடக்கிறவங்க செழிப்பான தோட்டமா மாற போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக நன்றி, நன்றி. ஆவியானவர் அப்படியே ஆவி மண்டலத்தில் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வந்து அது காணப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரத்தோடு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.